ரூபாய் 500 ரூபான்னு எப்படி ஜாஸ்தியானாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது போகக்கூடாது. கவர்மெண்ட் ஏதாவது இதுக்கு ஒரு இது எடுத்து ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு வரணும் சார். ஏழை மக்கள்னால கண்டிப்பாக வாங்கவே முடியாது. அது யோசிக்க கூட எட்டாக்கனியாக மாறிட்டே வருது. ஏன்னா ஒரு 2 பவுன் சேர்த்தனாலே கணக்கு போட்டிங்கன்னா 1,40,000 ஆகுது. ரொம்ப கஷ்டம் தான் பண்ணுறோம். பிரேமலதாங்க. இப்போ தங்கத்தோட விலை எனக்கு 1480 ரூபா ஒரு பவுன் தங்கி இருக்குது, 70,000 ரூபாய். ஆமாம் சார், ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் மிடில் கிளாஸில் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க சார் நம்மளுக்கு. ஏன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பரவாயில்லைங்க சார். டக்குன்னு ஒரே ஐடியா வரும்போது எங்களை மாதிரியான ஆளுகளுக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆமாங்க சார், பொண்ணுங்க இருக்காங்க. ஆமாங்க சார். இல்லை இது அதிகரிச்சதுன்னா தங்கத்தோட இது வாங்குறதே ரொம்ப கம்மியாயிடுங்க சார். வாங்குற விஷயம் சார் ஆல்மோஸ்ட் இந்த 2-3 டேஸாகவே அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஒரே நாள்லங்கிற 1000 ரூபாய் 500 ரூபான்னு எப்படி ஜாஸ்தியானாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது போகக்கூடாதுங்க சார். இது கவர்மெண்ட் ஏதாவது இதுக்கு ஒரு இது எடுத்து ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு வரணுங்க சார். ஏன்னா இவங்க பாட்டுக்கு ஏற்றிட்டே போனாங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸாக அது கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் தங்கங்கிறது ஒரு கனவாகவே போயிடும், வாங்கவே முடியாமல் போயிடும் சார். உங்கள் பேருங்க? மலர்விழி. எனக்கு தங்கத்தோட விலை 1480 ரூபா அதிகமாக. ஆமாங்க. கிட்டத்தட்ட ஒரு பவுன் 70,000 ரூபாய் நெருங்கி இருக்கு. ஆமாங்க. எப்படி பாக்குறீங்க? தங்கம் வாங்க முடியுமா? ஏழை முடியாது, கண்டிப்பா நாங்களாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்குது. ஓகேக்கா, இப்போ ஒரு பவுனே 70,000 வரும்போது ஒரு திருமணத்துக்கு நகை வாங்க போகிறது ரொம்ப சிரமம். ரொம்ப கஷ்டம் தான். அதான் சொல்றேனே, நாங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்குங்க? கண்டிப்பா எடுக்கணும் தான். என்ன யாரக்கிட்ட கேட்கறது, என்னன்னு கேட்கறது? இந்த விலை கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 70,000 ரூபாய் வந்திருக்கு. ஆமா. திருமண செலவுக்கு நகை எவ்வளவு எடுப்பாங்க, எவ்வளவு செலவாகும் அதோட? ஆமாங்க, குறைஞ்சது ஒரு 10 பவுனாவது எடுப்பாங்க. இப்ப இருக்கிறதுல அதுவே கம்மி. என்ன பண்றது? உங்க பேருங்க? என் பேர் அர்ச்சனா. இப்போ தங்கத்தோட விலை ஒரே நாள்ல 1480 ரூபாய் அதிகமாகி இன்னைக்கு ஏறக்குறைய 70,000 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வித்தியாசம் தான் இருக்கு. இப்போ தங்கத்தோட விலை அதிகமாகும் போது பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் தங்கம் வாங்க முடியுமா? இப்போ குழந்தைக்கு திருமணம் ஆகிட்டு இதுக்கெல்லாம் தங்க நகை தான் முக்கியமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு விலை இருந்தா எப்படி பொதுமக்கள் உங்களோட கருத்து என்ன? எப்படியும் தேவைக்கு வாங்குறவங்க வாங்கிட்டு தான் எடுத்து போறாங்க. அளவுகள் மட்டும் மாறப்போகுது, அவ்வளவுதான். இன்னைக்கு தங்கத்தோட விலை ஏறக்குறைய ஒரு பவுனுக்கு 70,000 ரூபாய் வந்துருச்சு. நீங்க ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து வாங்கும் போது இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஜிஎஸ்டி பாக்குறீங்க இன்னைக்கு 1480 ரூபாய் அதிகமா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? தங்கத்தோட விலை இருக்க ரொம்ப ஜாஸ்தியாக தான் விட்டு ₹1,00,000 கூட வந்துடும் போல இருக்குங்க. ஏழை மக்கள்னால கண்டிப்பா வாங்கவே முடியாது. அது யோசிக்க கூட எட்டாக்கனியா மாறிட்டே வருது. ரொம்ப கஷ்டம். பொதுமக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த தங்கத்துக்கு ஏதாவது குறிப்பிட்ட விலை இந்த மாதிரி ஏதாவது? முதல் மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வாங்கும்போது ₹4,000 இருந்துச்சு சார். நாங்கள் வாங்கும்போதெல்லாம் பவுன் விலை இப்போ லட்சக்கணக்குக்கு வந்துட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. பொதுமக்களா இருந்தா வாங்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 50,000க்காவது கொண்டு வரலாம். இது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஐஸ்வர்யா. பேர் சரஸ்வதி. இப்போ தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா எனக்கு 1480 ரூபாய் இருக்குது. ஒரு பவுன் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் நெருங்கிடுச்சு. பொதுமக்களை எப்படி பார்க்குறீங்க? தங்கம் எல்லாருனாலையும் வாங்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் தான், அது உண்மைதான். ஏன்னா 70,000 ஒரு கூலிக்காரங்கெல்லாம் வாங்கி போட்டு பிள்ளைகளை கட்டி கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுறது தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இருந்தால் நான் 5,000 50,000 இருந்தப்போ கூட அடிச்சு 70 ஆனது ரொம்ப கஷ்டப்படுறது தான். ஏன்னா ஒரு 2 பவுன் சேர்த்தனாலே கணக்கு போட்டிங்கன்னா 1,40,000 ஆகுது. ரொம்ப கஷ்டத்தான் படுறோம். வாங்கி எப்படிடா போடுறதுன்னு தெரியாமல் படிக்க வச்சாச்சும் விட்டுறலாம், அப்புறமா சேர்த்து பண்ணிக்கலான்னு வருதுங்க சார். என் பேர் எஸ்எம்ண்ணா. ஓகே, இப்போ தங்க விலை 70,000 ரூபா வந்துருக்கு ஒரு பவுன். இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி எனக்கு 1480 ரூபா ஒரு பவுனுக்கு ஏறி 70,000 ரூபா பக்கம் நெருங்கிடுச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? தங்கம் எல்லாத்தாலையும் வாங்க முடியுமா? பொதுமக்கள் உங்களோட கருத்து? அண்ணா, தங்க ரேட் ரொம்ப அதிகம். இப்போ சின்ன கம்மின்னு எடுத்தாலும் அதிகமாக ரேட் சொல்கிறாங்க. அது ரொம்ப கம்மி பண்ணுங்க. ஒரு 1000க்குள்ளே கம்மி பண்ணால் போதும். 700-800 தங்க விலை. ஒரு சின்ன மேக்காதுக்கே எவ்வளோ கேட்குறாங்க? 3,500 கேட்குறாங்க. சொல்லுங்கள், நாங்கள் எப்படி தான் வாங்க முடியும்? நாங்கள் எடுக்கிறதே பிச்சை. நாங்கள் எப்படி வாங்க முடியும் சொல்லுங்கள்? அதனால் எங்கள் தங்கெல்லாம் வாங்க முடியல. கொஞ்சம் கம்மி ரேட்டு சொன்னால் நாங்கள் வாங்கிக்குவோம். இங்கே குழந்தைகள் கொலுசு கம்மல்லாம் வாங்கிக்குவோம். தங்க விலை இப்படியே ஏறிட்டு இருந்தால் நாங்கள் தங்கத்தை கண்டிங்க கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. இதுக்கு நாங்கள் எப்படி வாழ்வது? எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப சிரமத்தில் தான் போயிட்டுருக்கு. அதனால் இதுக்கு ஒரு ஆவணம் செய்யணும். எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையினாவே ஒரு இருண்ட வாழ்க்கையே தெரியுது. தங்கத்தை கண்ணிலையும் கூட பார்க்க முடியறதில்லை. இந்த விலை ஏறினா நாங்கள்லாம் எப்படி எங்கள் குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ரொம்ப சிரமமாக இருக்குது. சின்னசாமி,
நான் கூலி வேலைக்கு போகிறேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு நகை செஞ்சு எப்படி போகிறேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப விலை ஏறுறதுனால எங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப பாதிச்சிருக்கு. இதை கொஞ்சம் கவனத்தில் அரசு கொண்டு வரணும். எங்ககிட்ட இல்லாதவங்க உணவுக்கே நாங்கள் கஷ்டப்படுற வர்க்கம். அதனால் நீங்கள் பார்த்து நல்ல முறையாக எங்களுக்கு உதவி செய்யணும். தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு நான் கேட்டுக்கிறேன். என் பேர் சுமதிங்க. நான் பல்லடத்துலேருந்து பேசுகிறேங்க. நாங்கள் வளையல் கடை வச்சுருக்கோம். தங்க விலை என்ன காரணத்தால் இப்படி உயர்ந்துகிட்டே இருக்குதுன்னு எங்களுக்கே பாமர மக்களுக்கு தெரியல. இப்படி உயர்ந்துகிட்டே இருந்ததுன்னா நாங்கள் எப்படி எங்கள் கொஞ்சம் குழந்தைகளுக்குலாம் நாங்கள் தங்கத்தை எடுத்து நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு போட்டு நாங்கள் கட்டி கொடுக்கறது ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பேப்பரில் சர்க்கரைன்னு எழுதி நக்கிற மாதிரி நாங்கள் தங்கத்தை கண்ணில் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் தங்க விலையை தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நாங்கள் ஏழைப்பாள மக்கள் அதை எடுத்து எங்கள் குழந்தை குஞ்சுகளுக்கு போட்டு நாங்களும் அழகு பார்ப்போம். தங்கம் போடாமல் எந்த மாப்பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க கட்ட போகுது இந்த காலத்தில்? தயவு செஞ்சு தங்க விலையை தயவு செஞ்சு நீங்கள் கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணாதான் நாங்கள் இந்த பூலோகத்திலேயே வாழ முடியும். நாங்கள் கட்டட வேலைக்கு போகிறவங்க, கூலி தொழிலாளி, இப்படி வளையல் வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் இப்படி தங்கம் ஏறிட்டே போச்சுன்னா அரை கிராமம் கூட தங்கம் எடுக்க முடியாது போல் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு கவர்மெண்ட்டு பார்த்து இந்த தங்க விலையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணினீங்கன்னா தான் நல்லது. 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நகை ரேட்டே நகை வாங்க முடியாமல் தான் சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ நகை ரேட்டு அதிகரிக்க நகையை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாமல் இருக்குது. நாங்கள்லாம் பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கோம். அதுகளோட எதிர்காலம்லாம் நினச்சா ரொம்ப மயக்கமாக தான் வருது. உங்கள் பேர்? லட்சுமி பிரியா, ஊர்? குலமங்கலம். எங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நகை ரேட் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட அதிகமாகவே விலை போயிட்டுருக்குது. இப்படியெல்லாம் நகை விலை ரேட்டாக இருந்தாக்கா சொத்து எழுதி கொடுத்தே கல்யாணம் பண்ணிடலாம் போயிருக்கு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல நகை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு. அதனால் சொத்து எழுதி கொடுத்துலாம்னே எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பேர்? சங்கீதா, ஊர்? கொத்தமங்கலம். தங்கத்தோட விலை ஏறி இருக்கு, நீங்க பாத்தீங்களாமா? பார்த்துருக்கேங்க. இதை பார்த்தோன்னே நெஞ்சு வலி வராதுதான் ஒரு குறை. கடந்த இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிக அளவில் ஏறி இருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு நாங்கள் எடுத்து வச்சுருந்த நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 பவுன்றது 20 பவுன் அளவுக்கு போடுற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. மாப்பிள்ளைக்கு பொண்ணுன்னு நினச்சா கூட எங்கள் குடும்ப பட்ஜெட்லேயே ஒரு 15 லட்ச ரூபாய் கணக்கு பண்ணால் இப்போ 30 லட்சத்துக்கு வருது. நாங்கள் கல்யாண செலவே எங்களுக்கு அந்த மாதிரி வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேங்கில் கொண்டு போய் நகையை அடகு வச்சோன்னா மொத்த பணத்தையும் கட்டி நீ திருப்பினாதான்ற அளவுக்கு எங்களை நெருக்கடியில் கொண்டு வந்துருச்சு. தங்கம் அப்படின்னு நினச்சா இப்போலாம் ஒரு பெரிய கனவாயிருச்சு. தங்கத்தை நினச்சி பார்த்தாலே எங்களுக்கு இனிமேல் கழுத்தில் எழுதியேன்னா நாங்கள் மாட்டிக்கிறோம் தங்கம் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா பிள்ளைகளுக்கு வைக்கிற பேர் தங்கம்னு வச்சுக்கிறோம். தங்கத்தை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளவு உயர்வுங்கிறது நடுத்தர மக்களை ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கு. நகையை அடகு வைக்கவும் முடியாமல், திருப்பவும் முடியாமல், புதுசாக எடுக்கவும் முடியாமல் நடுத்தர மக்கள் மேலும் மேலும் இன்னும் அடித்தட்டு மக்களாகவே மாறக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய நிலை இருக்குது. தங்கத்தோட விலை இதை விட தாண்டி போச்சு அப்படின்னாக்கா யாருமே தங்கம் வாங்க முடியாது. தங்கத்தை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குங்க. வாழ்காலம் நகை விலை ஏறி இருக்கிறது அத்தியாவசியமாக தான் இருக்குது. இப்போ ஏழை எளியது வாங்குறது மிகப்பெரிய கஷ்டம். 1 கிராம் இல்லை, 1 மில்லி வாங்குறது கூட மிகப்பெரிய கஷ்டம். பொண்ணுன்னு கட்டி கொடுக்குறதா இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. மூத்த பொண்ணுக்கு 10 பவன் போட்டோம்னா அடுத்த பொண்ணுக்கு 10 பவன் போடும். மூத்த பொண்ணுக்கு போடையில இப்போ நகை விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அடுத்த பொண்ணுக்கு போடையில நான் மூத்த பொண்ணுக்கு போட்ட நகையே 2வது பொண்ணுக்கு போடணும் மாப்பிள்ளை வீடு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்? ஏழை எளியதுனால ஒன்றுமே சமாளிக்க முடியாது. 1 மில்லி கிராம் வாங்குறதும் முடியாத காரியம். இன்னைக்கு தங்கமே வாங்க முடியல. ஒரு நிலைமைக்கு தங்க கடையில் போய் நகை என்னன்னு கேட்குறதுக்கே தயக்கமாக இருக்குது. ஒரு கடையில் ஏறி போய் போகிறதுக்கே நகையை வாங்குறதுக்கு முடியல. ஏன்னா இந்த நகை ரேட்டை கேட்டவுடனே எங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. இது ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு தாலி வாங்க போனாவே இந்த தாலி கட்டுறதுக்கே தாலி வாங்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டில். நீங்கள் ஒரு கவர்மெண்ட்லேருந்து கேட்டு இது ஒரு உரிமையை கேட்டு நகை விலையை குறைச்சாத்தே நாங்கள் ஒரு கல்யாணம் காட்சி பண்ண முடியும். ஒரு பொருளை போட்டுட்டு போனாலும் கழுத்தில் நகை போட்டுட்டு வருதான்னு கேட்குறாங்க. இதை கேட்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் குறைஞ்சிருந்தாத்தான் நாங்கள் போய் நகை கடையில் நகை வாங்க முடியும். நகை ரேட்டு ரொம்ப கூடிருச்சு. ஒரு வாரத்துலேயே 4000 ரூபா கிட்ட ஏறிடுச்சு. நாங்கள் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருந்தோம். இப்போ அந்த பட்ஜெட்டை தாண்டி கடை வாங்குற மாதிரி வருது. நகை ரேட் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அது போக ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸு, வீட்டு வாடகை எல்லாம் இருக்குது. ஒரு 20 பவுன் பேசியிருந்தோம். அதில் ஏதோ பார்த்து போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருந்தோம். இப்போ ஒரு வாரத்தில் 4000கிட்ட ஏறுறதுனால
ஒரு பவுனே 70,000 போகுது. ரொம்ப கடை வாங்குற மாதிரி தான் இருக்குது. கடை வாங்கி தான் அக்கா கல்யாணத்தை பண்ணுற மாதிரி இருக்குது. கடை வாங்கி நகையை நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஏறிடுச்சு. ரஞ்சித் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.